யாரெல்லாம் நரேந்திர மோடி அவர்கள் 2024 வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ கதவு வழியா வாங்க, ஜன்னல் வழியா வாங்க, வாசல் வழியா வாங்க, அனைவரும் சேர்ந்து நரேந்திர மோடி அவரை மறுபடியும் ஆட்சியில் அமர வைப்பதற்குத்தான் நம்முடைய கூட்டணி இருக்கு. ஆனா உங்களுக்கு எந்த குழப்பம் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பணி, நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வேலை. நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, பொங்கலுக்கு முன்பு நேரம் கொடுத்து வந்திருக்கு. என்னை பொறுத்தவரை ஒரு அன்பான வேண்டுகோள், ஒரு சங்கல்பத்தை நீங்க எடுத்து, ஒரு சங்கல்பம். என்ன சங்கல்பம் என்றால், அண்ணே இந்த கட்சியில நான் பின் இருக்கையில கடைசியா உட்கார்ந்து இருக்கேன், நான் அந்த கட்சிக்கு முக்கியமா? வினோத் செல்வம் அண்ணே நான் முக்கியமா இருந்தா எனக்கே மேடையின் மீது சேர் போடல, ஏன் எனக்கு கடைசி ரோல சேர் போட்டிருக்காரு என்று கேட்கலாம். அண்ணே நான் ரொம்ப நாளா கீழே உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் இன்னும் மேலேயே வரல, எப்ப நான் மேல வருவேன் கேள்வி கேட்கலாம். மாண்பு மிகுன்னு கூப்பிடாதீங்க, என்னை யாரும் மோடிஜின்னு கூப்பிடாதீங்க, என்னை மோடி என்று மட்டும் கூப்பிடுங்க. பிரதமர் அவர்கள் நமக்கு உத்தரவு போட்டிருக்கார். தமிழகத்தில் நீங்க பாப்பீங்க, பிரதமர் மேடையில் இருக்கும் பொழுது நாங்கள் பிரதமரை மாண்புமிகெல்லாம் நாம் யாரும் கூப்பிட போறதில்ல, மோடி என்றுதான் கூப்பிடுவோம். அது மோடி அவர்கள் உத்தரவு. எனக்கு அடைமொழி எதுக்கியா கொடுக்குறீங்க? நானும் ஒரு தொண்டன், அடைமொழி யாரும் கொடுக்க கூடாது, என்னை யாரும் கௌரவப்படுத்தக்கூடாது, நான் ஒரு சேவகன். மோடி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துங்க. மோடி சமீபத்தில் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீட்டிங்ல தெளிவா சொல்லியிருக்கலாம். தமிழக அரசியல்ல பாத்தீங்கன்னா அடைமொழி, அடைமொழிக்கு அடைமொழி, அடைமொழிக்கு ஒரு அடைமொழி, நமக்கு யாரை என்ன பேர் வச்சு கூப்பிடுறதுன்னு தெரியாம இருக்கும். நம் கட்சியை பொறுத்தவரை அனைவரும் சமம். நம்முடைய சங்கல்பம் என்னன்னா, இந்த கட்சியினுடைய வெற்றிக்கு உங்களுடைய தனிப்பட்ட முறையில நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி. அண்ணே நான் வந்திருக்கேன், நான் இன்னையிலிருந்து என் பாக்கெட்ல 100 உறுப்பினர் கார்டை வச்சுக்குவேன். நான் 100 உறுப்பினர் கார்டை எனக்கு என்ன 60 நாள் இருக்குண்ணே. நான் ஒருத்தரும் கூட பாரதிய ஜனதா கட்சி செயல்வீரர்கள் கூட்டத்துல வந்திருக்கக்கூடிய நான் 100 உறுப்பினர்கள் அந்த கட்சிக்கு நான் சேர்த்து காலையில கார்டு எடுத்து பாக்கெட்ல வச்சுக்குவேன். மோடியை பிடிக்கும், ஆனா பாரதிய ஜனதா கட்சியில் இல்லாம இருப்பார், உறுப்பினரா சேர்த்துவேன். மோடிஜியை பத்தி தப்பா யார்கிட்டயே பிரச்சாரம் பண்ணிருப்பாங்க, அவங்ககிட்ட போய் பேசுவேன். 10 வீடு காலையில ஏறி இறங்கிட்டு வேலைக்கு போவேன். வேலை முடித்து விட்டு வந்த பிறகு 5 வீட்டுக்கு போயிட்டு வருவேன். என் பக்கத்துல இருக்கக்கூடிய தெருவில் இருக்கக்கூடிய வார்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் எட்டி பார்த்து ஒரு பொங்கல் வாழ்த்து சொல்ல அடுத்த 3 நாள் நான் போவேங்க. ஒரு ரோஸ் எடுத்துட்டு போவேன், ஒரு பூ எடுத்துட்டு போவேன். ஒண்ணுமே இல்லையா, வீட்டுல சக்கரை பொங்கல் செஞ்சு ஒரு டப்பால போட்டுட்டு போவேன். என்னுடைய வாழுகின்ற பகுதி, என்னுடைய தெரு, என்னுடைய வார்டு, அனைவரும் நரேந்திர மோடியின் பக்கம் வருவதற்கு நான் உழைப்பேன் என்பதுதான் நீங்கள் எடுக்க வேண்டிய சங்கல்பம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. 100 கார்டு வாங்கிக்கங்க, மாவட்ட தலைவர் இருக்கிறாங்க, உறுப்பினர் அட்டை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கங்க ஐயா. நீங்க தனிப்பட்ட முறையில வாக்கு பெட்டியிலே போடாகிற அன்னைக்கு உங்களுக்கு தனிப்பட்ட சந்தோஷம் என்னன்னா, நான் ஒரு 300 பேர்த்த ஓட்டு போட வச்சிருக்கேன் அப்படிங்கறதாங்க என் சந்தோஷம். அது ஒன்றை மட்டும் நாம் ஒருவரும் செய்தால் வெற்றி ஏன் நம்ம பக்கம் வராம போங்க ஐயா. நிச்சயமா வெற்றி நம்ம பக்கம் வரும். நீங்க நினைக்க கூடாது, மோடி அவர்களாக இருந்தாலும் அவரால் ஒரு அளவுக்கு தான் இந்த பாரத்தை இழுக்க முடியுங்க ஐயா. எல்லாம் நாம் மோடியினுடைய தலையின் மீது போடக்கூடாது. மோடி என்கின்ற மிகப்பெரிய ஒரு மனிதனும் அவ்வளவுதான் சுமையை சுமக்க முடியும். அந்த சுமையை சுமக்க வேண்டிய நேரத்துல நாம் எல்லோரும் இங்க அமர்ந்திருக்கின்றோம். இப்ப சுமையை நம்ம தோல் மேல் எடுத்து நம்ம வைக்கணும். மோடி அவர்களுக்கு அதிக சுமை கொடுக்க கூடாது. அண்ணே மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு 20 முறை பிரச்சாரம் பண்ண வந்தா சூப்பரா இருக்கும், கண்டிப்பா சூப்பரா தாங்கய்யா இருக்கும். இல்ல மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் நின்னா சூப்பரா இருக்கும், கண்டிப்பா சூப்பரா தான் இருக்கும். இல்ல மோடி அவர்கள் எலெக்ஷன் நேரத்துல ஒரு 20 நாள் தமிழ்நாட்டு பக்கம் வந்தா சூப்பரா இருக்கும், மோடி அவர்கள் என்னுடைய பாராளுமன்றத்துக்கு வந்தா சூப்பரா இருக்கும், மோடி அவர்கள் என் சட்டப்பேரவையில் ஒரு கூட்டம் போட்டா சூப்பரா இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய 142 கோடி மக்களும் அதே போல் நினைத்தால் ஒரு மோடி எவ்வளவுங்க வேலை செய்ய முடியும்? மோடி அவர்களுக்கு இருப்பது 24 மணி நேரம், மோடி அவர்களுக்கு இருப்பதும் 60 நாள் தான். இந்த நேரத்தில் என்னுடைய அன்பான தாழ்மையான வேண்டுகோள், ஒரு சங்கல்பமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அண்ணே 100 உறுப்பினரை நான் சேர்த்துவேன், 300 ஓட்ட பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் போல் பண்ணுவேன். ஐயா 60 நாள் இருக்கு, 60 நாள் இருக்கு. இத்தனை காலமா இதுக்கு தாங்க ஐயா உழைச்சிருக்கோம். 9 ஆண்டுகளாக நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் இதுக்கு தாங்க ஐயா. 9 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டத்திற்கு நீங்கள் வந்ததெல்லாம் இதுக்குத்தான். 9 ஆண்டுகளாக பொய் பிரச்சாரம் சொல்லி நீங்கள் எதிர்த்து பேசியதெல்லாம் இதுக்குத்தான். 9 ஆண்டுகளாக வேறு வேறு சமுதாயத்திலிருந்து தலைவர்கள் இருக்கிறாங்க. அண்ணே சண்டை போட்டு சட்டை கிழிஞ்சு கட்சியை வளர்த்திருக்க இதுக்குத்தான். அண்ணே ஒரு கொடியேற்றுறதுக்கு காவல்துறையை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க இதுக்குத்தான். அண்ணே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் என்னை மண்டபத்தில் உட்கார வைத்திருந்தார்கள் இதுக்குத்தாங்க ஐயா. அண்ணே
பாரதிய ஜனதா கட்சிக்காக ஏகப்பட்ட நேரத்தை கொடுத்து பொருளாதாரத்துல இருந்து நான் நலிவடைஞ்சிருக்கிறேங்க ஐயா. இதுக்குத்தான் ஐயா குழந்தைகளோட கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஃபேமிலிக்கு கூட நேரத்தை கொடுக்க முடியல, கட்சி நேரத்துக்கு அதிகமா கொடுத்திருக்கேன். இதுக்கு தாங்க இத்தனை காலமாக நீங்கள் செய்த இத்தனை சங்கல்பத்திற்கு 60 நாட்களிலே நீங்கள் செய்ய போகின்ற உழைப்பு தான் அதற்கு சாட்சிங்க. இந்த 60 நாள் நம்ம கோட்டை விட்டு விட்டு வென்றால் வரலாறு நம்மை மன்னிக்காதுங்க ஐயா, சென்னை நம்மை மன்னிக்காது. தயாநிதி மாறன் எம்பியை பார், தயாநிதி மாறன் எம்பியை நம்ம தோக்கடிக்க முடியல, யாரையும் ஐயா தோக்கடிக்க போறோம்? அவர் பேசி பார்த்திருக்கீங்களா? பேச ஆரம்பிச்சோன்னா டென்ஷன்ல தான் ஆரம்பிப்பார். அவருடைய உள்ளத்துல இருந்து வெளியே வரும். சீஃப் செக்ரட்டரியா பார்த்துட்டு இருந்தோம், நாங்க என்ன தீண்டத்தகாதவர்களா? பாருங்க, சமூக நீதி பேசுற கட்சியில திராவிட இயக்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தலைவருடைய குழந்தை, நாங்க சீஃப் செக்ரட்டரி போய் பார்த்து வந்தோம், நாங்க தீண்டத்தகாதவர்களா? அப்ப எந்த அளவுக்கு ஜாதி வன்மம் இந்த தொகுதியினுடைய எம்பி மனசுல இருக்குன்னு பாருங்க. எந்த அளவுக்கு ஜாதி வன்மம் உள்ள இருக்கு. இவர்கள்லாம் மக்கள் பிரதிநிதியா இருக்காங்க. சென்னை வெள்ளத்தப்ப எங்க போனாங்கன்னா, இந்தி கூட்டணியில முதல்வர் அங்க இருக்கிறாங்க. இந்தி கூட்டணி மீட்டிங், ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வர்றார், முண்டி அடிச்சு சால்வை போட்டுட்டு இருக்கார். பாத்தீங்களா அந்த காட்சிய? தயாநிதி மாறன் அவருக்கு டிஆர் பாலுக்கு போட்டி, அவரு இவர் தள்ளுறாரு, இவர் அவரு தள்ளுறாரு, முண்டி அடிச்சு சால்வை போடுறார். ஐயா சென்னை வெள்ளத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நீங்கெல்லாம் ஒரு பால் பாக்கெட்டு, ஒரு பிரெட்டு, ஒரு பிஸ்கெட்டு, ஒரு நெய், ஒரு தயிர், ஒரு பால், உங்களால என்ன முடியுமோ நீங்க எல்லாம் எடுத்துட்டு போய் வீடு வீடா போயிட்டு இருக்கிறீங்க. ஆனா இந்த பாராளுமன்றத்தினுடைய எம்பி முதலமைச்சர் இந்தி கூட்டணிக்கு வர்றாரு, அதே நாள்ல அப்படி போய் முண்டி அடிச்சு போட்டுட்டு இருக்காரு. பாருங்க, இதுதான் தமிழக அரசினுடைய நோக்கம். குடும்பம் இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும். சென்னை வெள்ளத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது, தென் தமிழகம் வெள்ளத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்தி கூட்டணிக்கு போற முதலமைச்சருக்கு சால் போட்டிருக்கு. வெள்ளம் கடந்து இருக்க வேண்டிய எம்பி ஊர்லயே, இருக்க வேண்டிய எம்எல்ஏ யாருமே இல்லை, மாமன்ற உறுப்பினர்கள் ஒருத்தரையும் காணும். தரையிலே வேலை பார்த்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் மட்டும்தான். கையில் இருந்த 200 ரூபாய், கையில் இருந்த 500 ரூபாய், கையில் இருந்த 1000 ரூபாய், கையில் இருந்த 2000. அதுவும் குறிப்பாக மத்திய சென்னையிலே மிகச்சிறப்பாக நீங்கள் பணியாற்றும் சகோதரர் வினோத் செல்வம் அவர்கள் மழை பெஞ்ச முதல் நாளிலிருந்து தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கார். மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் தண்ணியிலேயே தான், யாரும் எங்கேயுமே போலீங்க ஐயா. அந்த அளவுக்கு உழைப்ப போட்டிருக்கீங்க. மக்கள் நம்பிக்கை, மக்களுடைய மரியாதை பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருக்கிறது. உறுதியாக 2024 தேர்தல்ல மக்கள் தயாராயிட்டாங்க ஐயா. நீங்க தயாரா இருக்கும், மக்கள் வாக்கு போடுறதுக்கு தயாராயிட்டாங்க. கடைசி 5 நிமிஷத்துல ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடறாங்க ஐயா. நாம் தென் சென்னை, மத்திய சென்னை பாராளுமன்றத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றால் ஓட்டு போடாதவங்களை நீங்க ஓட்டு போட வைக்கணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய முதல் சவால் அது.